நான் இப்போ உங்களுக்கு வந்து தீபாவளி நெருங்கிடுச்சு. நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பாரம்பரியமான அதிரசம் சொல்லி கொடுக்க போகிறேன். ரெண்டாவது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது என் வீட்டு கிச்சன். இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு பச்சரிசி 1/2 கிலோ. 1/2 கிலோவுக்கு குறைச்சி போட்டு பார்த்து நாங்கள் செஞ்சு பார்த்தோம், சரியாக வரல. அதனால் குறைஞ்சது 1/2 கிலோனாலும் எடுத்தால் தான் அதிரசம் வந்து நம்ம அம்மா கைப்பக்குவத்துக்கு கரெக்டாக வரும். ஏன்னா 1 கிலோ 2 கிலோ நம்ம செய்வாங்க, நம்மலாம் அப்படி தான் செஞ்சு பழக்கம். இதில் வந்து நான் நம்ம பிள்ளைகளுக்காக கொஞ்சமாக செஞ்சு காமிப்போன்னு ஒரு இடம் போட்டு பார்த்தோம், சரியாக வரல. அதனால் சரி 1/2 கிலோங்கிறது வந்து கொஞ்சம் லீஸ்ட் இதாக போட்டு பார்ப்போன்னு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோவுக்கு விட கம்மியாக, இப்போ 1 கிலோவுக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம். அப்படிங்கும்போது 1/2 கிலோ அரிசி, 375 கிராம்ஸ் வெல்லம் கரெக்டாக மெஷர் பண்ணி. ஆமாம், மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது பாகு காய்ச்சறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து 50 ml தண்ணி. இதை வந்து இப்போ வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும், அதை விட கம்மியாக 10 நிமிஷம். இதுங்க மாவு அரிசி, இது பச்சரிசின்னு வாங்கணும். அந்த அரிசிக்கு பச்சரிசியே வந்து ஊற வச்சா சீக்கிரம் ஊறிடும். 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்படி ஒரு சேலையை மடித்து சும்மா என் டைனிங் டேபிளில் விரித்து சும்மா போட்டேன், ஃபேன் போட்டு அப்படிலாம் இல்லாமல் நல்லா விரித்து விட்ருக்கேன். இப்போ போய் இதை போய் நல்லா காஞ்சிருச்சு. ஆமாம், நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து இல்லாமல், ஆமாம், காஞ்ச அரிசி கிடையாது, ஈரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது பவுட்ரு பண்ணால் இந்த பொட்டுக்கடலை மாதிரி நல்லா பவுட்ரு பண்ண வரும். நான் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். 1/2 கிலோ இது நம்ம பொரிகடலை எப்படி நம்ம மிக்சியில் போட்டோம்னா 2 சுற்றில் வந்து இதாகிருதோ அதே மாதிரி எனக்கு நான் வந்து அந்த குருணையை வந்து திரும்ப போடணுங்கிறதுக்காக 2 டைம்ஸ் மறுபடியும் போட்டேன். போட்டு நம்ம ஏற்கனவே அச்சுமுறுக்கு பண்ண மாதிரியே தான் மாவு திரிக்கிறது இல்லையா. அதனால வந்து இது ரொம்ப ஈஸி தான். அதிரசம் பிடிக்கிறவங்க வந்து மெனக்கட்டுறது தப்பு கிடையாது. ஒரு கப்பு மாவு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பாகு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சின்னு வச்சு அந்நேரமாக போட்டுக்கின்றதுக்கு. ஏன்னா வெல்லம் இதுவும் கரெக்ட் அளவில் இருக்கணும், இல்லாட்டினா அதிரசம் வந்து கொஞ்சம் நொறநாட்டியம் பிடிச்சது. அதனால வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எப்பவுமே மாற்றவே கூடாது. எப்பயுமே இது வந்து ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருக்கோம். அதனால இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ பாலை இதுக்கு உண்டான தண்ணியை 50 ml தண்ணி, இந்த தண்ணியை இப்போ இதில் போட போகிறேன். இந்த தண்ணி வந்து பாகு காய்ச்சினதும் போட்டு பார்க்குறது. இப்போ நமக்கு வந்து பதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு நான் என்னடா ஆண்டி 2 கிலோ தண்ணி எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இதை வந்து பாகு காய்ச்சறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சே காய்ச்சணும். ரொம்ப சிம்பிளாக வைக்க வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால பாகு எல்லாத்தையும் இது இப்போ கரைச்சி விட்டுட்டு அடுத்து காட்டுவோமா? காட்டுவோம். அதாவது அடுப்பில் ஏற்றின உடனே தண்ணி ஊற்றின உடனே சட்டி சூடு ஆறதுக்கு முன்னாடியே இந்த வெல்லத்தை வந்து கரைக்கிறதுக்கு பார்க்கணும். நீங்கள் வந்து பெட்டர் வந்து நல்லா அதை நுணுக்கிட்டு பவுடர் வெல்லமாக போட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறவங்கள தண்ணியில் கரையுங்கள நம்ம வெயிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. அப்புறம் இந்த அந்த கட்டி உடையாமல் ரிமைனிங் இருக்கிறதுலாம் பாகு கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சு அது ரொம்ப தப்பாக போயிடும். அதனால எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு தான் இப்போ வந்து நான் அப்படி நல்லா பூத்து வருது இல்லை. இப்பத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். எல்லாம் வந்து ஒரே லெவலுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் பிறகு தான் நான் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். ஏன்னா இல்லாட்டினா எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. வெல்லம் வந்து இந்த அதிரசம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் வந்து முறுக்கு அதிரசம் தான் தீபாவளிக்கு செய்வாங்க. அதனால வந்து இதுக்கு இவ்வளோ நொறநாட்டியம் பார்க்குறதுல வந்து அவங்களுக்கு அலுப்பு இல்லை. இப்போ வந்து நமக்கு குலோப் ஜாமுன் பிடிக்குது, மைசூர் பாக் பிடிக்குது. அதை கிண்டிக்கிட்டே இருங்க, நான் இங்கே சொல்கிறேன். நான் இப்போ தண்ணி வந்து இதில் ஒரு ட்ராப் வெல்லம் போட்டோம். எப்படி அது இந்த படர்ந்து போயிருக்கு தண்ணிக்குள்ள, அந்த முத்து மாதிரி நிற்கணும். அது முத்து மாதிரி நிற்கும் போது தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்துடும். இப்படி நல்லா பொங்கி வருதுல்ல, வந்துடும். நான் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா வெள்ளத்தில் வந்து முருகிருமோன்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இப்போ போட்டு பாருங்கம்மா. ஆனால் இப்போவும் அது கரெக்டாக பாகு கிடையாதுமா. வரல இன்னும். அது நல்லா அப்படியே தேன் மாதிரி விழும்.
விடுறத பார்த்தாலே தெரியும். நம்ம பாட்டிமாரு நம்ம ஐயாமா ஐயாப்பானா வேலை மெனக்கட்ட ஆளுங்க. அதிரசத்துக்கு இவ்வளோ மெனக்கிட்டு பலகாரத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது நமக்கு பிடிச்சிருக்குல்ல, என்ன செய்ய. இன்னும் கொஞ்சம் கூட வரணும். அந்த நம்ம ஊற்றும் போதே தெரியும் இந்த பாகுக்கும் கரண்டிக்கும் இடைவெளி இல்லாமல் உதிராமல் அப்படி கம்பி மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் கூட வரணும். காட்டுங்க. இன்னும் வரணும். ஆக்சுவலாக இன்னும் வரணும். இப்போ போடுங்க. இதில் இன்னும் பரவத்தான் செய்யுது. இன்னும் பரவத்தான் அப்படியே முத்து மாதிரி நிற்கணும். நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இந்த பார்த்தீங்களா அப்படி நிற்கிது பாரு. இதுதான் வந்து இதில் வந்து இப்போ எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுப்போம். இப்போ அதில் கவனமாக எடுக்கணும். சூடு இருக்கும். இந்த அப்படியே இந்த மெழுகு மாதிரி திரண்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கன்சிஸ்டன்சி. அதனால நீங்கள் வந்து பால் பூத்து வரும்போதே கொஞ்சம் சிம்மில் வச்சு காய்ச்சணும். போட்டுற மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது அந்த சட்டி எடுத்து இந்த பக்கம் வைங்கம்மா. இங்கிட்டு வா. இதான் கொஞ்சம் உயரம் கரெக்டாக. சரி, ஓகே. இப்போ இதில் எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கிண்டுங்க. ஊற்று. நல்ல கிளறுங்கம்மா. ஊற்றுன்னு வந்து ஊற்று. இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துருச்சுல்ல. இப்போது அந்த மீதி மாவை எடுத்துகிட்டு வரேன் நான். அதையும் சேர்த்து போட்டு பிணைஞ்சிடலாம். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனால் வெள்ளைப்பாகு கொஞ்சத்தை நிறுத்தி வச்சுருக்கேன் நான். இதை இப்போ கிளறி வச்சதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வெள்ளைப்பாகு போடலாம். நம்ம எல்லா வெள்ளைப்பாகையும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்புறம் ரொம்ப கிளுகிளுன்னு போயிடும். அப்புறம் அது வராது. இருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ ஒரு நாள் நாளைக்கு தான் பண்ண முடியும். இது அப்புறம் நாளைக்கு வராது. அப்புறம் 2 நாள் ஆயிரும் நம்ம நிறைய வெள்ளைப்பாகை போட்டுட்டோம்னா. இப்போ எடுங்க மாவு. அப்படியே இப்படி கரண்டியில் எடுங்க. இப்போ இப்படி வருதுல்ல, இந்த மைசூர் பாக்கு மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? நல்லா கிளறுங்க ஃபுல்லாக. அந்த மாவு அங்கே ஓரம்லாம் இருக்குது. போமா. இதுக்கு மேலே வெல்லம் ஊற்ற வேண்டாமா? இது வேண்டாம். வெல்லம் வேண்டாம். தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? இப்படி இருந்தால் எனக்கு இதை வந்து இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் 24 ஹவர்ஸ்க்கு. நாளைக்கு சாயங்காலம் இப்போ நாங்கள் இது 6:30க்கு ஆரம்பித்து பண்ணியிருக்கோம். நாளைக்கு 6:30 அந்த டைமுக்கு இதை அதிரசத்தை சுடுவோம். அந்த நேரம் வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிருங்க. ரொம்ப டைட்டாக ஏர் டைட்டாக மூடி வைக்க. அந்த காலத்துலலாம் துண்டு போட்டு வண்டு கட்டி இருப்பாங்க. நான் இப்போ வந்து நான் அரிசி வந்து உணர வச்ச அந்த துணியவே மேலே போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வைப்பேன். சரி, ரைட்டு. சரியா? மூடிட்டு அப்புறம் காட்டுவோம் வேணும்னா. இதுதான் மாவை பிணைஞ்சிருக்கு. மாவை நல்லா கூட்டி இது பண்ணிட்டு சுத்தமாக என்ன இருட்டாக இருக்குது. தெரியுது. இந்த அந்த காலத்தில் வண்டு கட்டுவாங்க. நம்ம வண்டு கட்டுறதுக்கு பதிலாக இப்படி வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு மூடியாச்சு. ஏர் டைட்டாகவும் இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். சரியா? இது நாளைக்கு வந்து நேற்று இந்நேரம் நம்ம மாவு சேர்த்தது ஒரு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு இப்படி தொட்டு இந்த உருண்டை நல்லா, அதாவது புட்டு மாதிரி உதிராமல்
மாவு வந்து ஒரு மாதிரி இந்த டைட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து விரிஞ்சு உடஞ்சி கொடுக்காம இப்படி இது பண்ணால் வந்து எண்ணெயை தொட்டு பண்ணாதான் இந்த மாதிரி வரும். வெறும் கையில் பண்ணோம்னா உடஞ்சிட்டு தான் போகும். இப்படி எண்ணெயை ஒவ்வொரு தடவையும் தொட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இதை பண்ணிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா மொத்தத்துக்கு இப்படி உருண்டை திரட்டிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் போடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இனிப்புங்கிறதுனால கொஞ்சம் செவக்கும், நல்லாவே சீக்கிரம் செவக்கும். அதை வந்து நல்லா வெந்து எடுக்கணும். அதே நேரத்தில் கலரும் மாறக்கூடாது. அப்படி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். அதனால் நான் உருண்டையை திரட்டிக்கிறேன். ஒரு 10 கணத்தை வந்து இப்படி தப்பி வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு போடுறேன். இந்த ஷீட்லேயும் எண்ணெய் தடவிக்கணும். அப்படின்னா தான் வந்து எடுக்கிறது போது பிடிச்ச வேலை தான். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறது வந்து இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. இது வந்து தொட்டுறதுக்கு வந்து தொடு எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான் வச்சுருக்கேன். இந்த ரிஃபைன்ட் ஆயில் வைக்கலை. நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து ரிஃபைன்ட் ஆயில் போட்டாலும் தொடுறது வந்து அதிரசத்துக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். அது வந்து அது அப்போனா தான் வாசமும் நல்லா இருக்கும். ஏன்னா வெல்லம் போட்டு இருக்கிறதுனால நான் வந்து இதுக்கு சுக்கு போடலை, ஏலம் போடலை. சுக்கு பிடிச்சிச்சின்னா சுக்கு போடுங்க, போடுறது நல்லா இருக்கும். நான் போடலை, என்கிட்ட சுக்கு இல்லை, அதனால போடலை. இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் தப்பி வச்சுருக்கேன். நம்ம இதை தப்புறதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெயை தொட்டு தப்புனோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து சாப்பிடியா ஐயம் மாத்திரையாது வேண்டாம். இந்த மாதிரி தப்பிக்கிடணும். எண்ணெய் தொட்டு தப்பணும். சாப்பிட்டு எண்ணெய் தொட்டு தப்புனோம்னா நம்ம கரெக்டாக வரும். இந்த விரியாமல் இருக்கு பத்தியா, அது வந்து கரெக்ட் ஸ்ட்ரக்சர். இது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் இனி போட ஆரம்பிப்போம். அது இந்த மாதிரி ஷீட்டில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் போட்டு எடுத்து தப்புனீங்கன்னா தான் அது நல்லா எடுக்க வரும். வெல்லம் போட்டுக்கிறதுனால சீக்கிரம் செவக்கும். அதனால நிதானமான தீ தான், சிம்மில் தான் வச்சுருக்காங்க. ஆமாம். அப்போ தான் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து அழகாக வரும். அதை எடுங்க. இப்போ இன்னொன்று நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னொன்று போடுறீங்கன்னா கூட இது நல்லா மேலே எந்திரிச்சு வந்தால் பிறகு தான் அடுத்தது போடணும். நான் இப்போ திருப்பி விடுறேன். நல்லா சாஃப்டாக இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இன்னும் வரணும். இது லேசாக பூரி மாதிரி உப்பி வரும். ஆனால் அதை வந்து நம்ம அந்த எண்ணெய் எல்லாத்தையும் இங்கே எடுக்கணும் இல்லையா? இந்த உப்பி வரும்ல, இது நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு இது எண்ணெய் வந்து இதாகும். இது இருக்கட்டும். நான் அடுத்ததை போட்டுட்டு இதை வந்து இன்னும் இதை வச்சு உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட போகிறீங்க இல்லையா? இதை வந்து இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னா 2 கரண்டியை வச்சு பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு தடவை எனக்கு அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ட்விஸ்ட் ஆகி ஆமாம் நல்லா இது பண்ணி எண்ணெயெல்லாம் அந்த வந்துடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னும் 2-3 சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தப்புற திக்னஸ் வந்து இப்படி இருக்கணும். ஒரு பூரி அளவு அவ்வளோ ரொம்ப ஒரு 1/4 இன்ச்சு திக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க. அந்த இது வந்து இந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் எண்ணெயை தொட்டு ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மாவு. சரியா? நீங்கள் எண்ணெயை தொட்டு தப்புனீங்கன்னா நல்லா வந்துடும். அப்பா ஒரு வழியாக 2 தடவை நாங்கள் செஞ்சு பார்த்து சரியாக வராமல் 3ஆவது தடவை கடைசியில் வி ரீச் இட். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பாரம்பரியமான உணவு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி வயசாட்களுக்கு நல்லா வந்திருக்கணும்.
இது கொஞ்சம் நொரநாட்டியம் பிடிச்ச வேலைங்கிறதுனால ஆண்டி வந்து சும்மா ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் ட்ரை பண்ணுவேன். அது ரொம்ப வருஷம் கேப் விட்டு போச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முருகிருச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் மிட்டாய் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா வந்ததுனால நான் அந்த தடவை ஒரு 1/2 கிலோ அரிசியை போட்டு பார்த்துருவோம், நிறையா போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டதில் சாஃப்டாக. இப்போ 1/2 கிலோவுக்கு நமக்கு ஒரு 30 வரைக்கும் வந்திருக்கு இல்லையாம்மா? இதுக்கு கீழே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்படி இதுக்கு கீழே 1/2 கிலோ சுடுறதுக்கு எப்படி ஆண்டி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தெரியும் அப்படின்னா பெட்டர் கடையில் வாங்கிடுங்க, இல்லை அம்மா முங்கா போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு வழி. ஓகே சார், நல்ல தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி தீபாவளியை பாரம்பரிய உணவோடு சாப்பிடுவோம்.